ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனங்கிட்ட சொல்றார், முன்னால இருந்த முமுட்சுக்கள் அஜ்ஞானிகளாக இருந்தா ஞானத்தை பெறத்துக்கான தகுதிக்காக கர்மத்தை பண்ணணும். ஞானியாக இருந்தாலும் உலகத்தினுடைய நன்மைக்காக கர்மத்தை பண்ணி வழிகாட்டணும். சந்நியாசம் பண்ணாமலேயே ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தோட கர்மாவை பண்ணணுங்கிற விஷயத்தை தான் ஆழமாக உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பகவான் சொன்னதோட சம்பந்தப்பட்டது. பூர்வைஹி பூர்வதரம் கிருத்தம் கர்ம ஏவ குருன்னார். முன்பு பெரியோர்கள் என்ன கர்மத்தை பண்ணினார்களோ அதையே பண்ணுன்னு அர்த்தம். ஏற்கனவே அவர்கள் அற்புதமான ஒரு பாதை போட்டிருக்கிறார்கள், நாமெல்லாம் எப்படி செயல் புரியணும்னு. அந்த பாதையிலேயே நீ போகணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நான் புதுசாக ஒரு பாதை போடுறேன்னு சொன்னால் அதில் நிறைய சிரமங்கள்லாம் ஏற்படும். அது ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வருகிறது. ஆனால் அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். நாம் அப்படி போடுற பாதை சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆக ஏற்கனவே பெரியோர்கள் எந்த ஒரு வழியில் போனார்களோ, எந்த ஒரு வழியில் போனால் நம்ம மனசுக்கு சாந்தியும் ஆனந்தமும் கூடுமோ, தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை ஏற்படுமோ, அந்த வழியில் போகிறது நல்லதுங்கிறது ஒரு அபிப்பிராயம் என்றைக்கும் பெரும்பாலும் உண்டு. அந்த அர்த்தத்தில் தான் பகவான் சொன்னார். அர்ஜுனன் கேட்கலாம், நீ சொன்னாலே நான் செய்ய போகிறேன், அப்படி இருக்கிற போது முன்பு பெரியோர்கள் எந்த காரியத்தை செய்தார்களோ அந்த காரியத்தையே செய், அந்த மனோபாவனையோடு செய்யினெல்லாம் சொல்லுகிறாய், அதில் என்ன நீ சொன்னாலே செஞ்சுட்டு போகிறேனே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அர்ஜுனா, இதில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிம் கர்ம கிம் அகர்ம இதி அத்த கவயா அப்படி மோகிதாக. எது கர்மம் எது கர்மம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் கவயகன்னா மேதாவினகா, சாஸ்திரம் தெரிந்தவர்கள் கூட குழம்புகிறார்கள். ஒரு சமயத்தில் ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டா இந்த நேரம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது எப்போவுமே குழப்பம் வரும். நம்ம ரோட்டில் காரில் போயிட்டு இருக்கோம்னா ஏத்தாப்பில் வரக்கூடிய சிச்சுவேஷன்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த நேரம் என்ன டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது நமக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்து தான் ஆகணும். அது மாதிரி வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது எதை செய்கிறது, இதுவும் நல்லதாக தெரிகிறது அதுவும் நல்லதாக தெரிகிறது, எதை செய்கிறதுங்கிற குழப்பங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதை தான் சொல்கிறார். அதனால நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னால், இதில் நிறைய கன்ஃபியூஷன் வருதப்பா. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அந்த செயலை பண்ணுற விஷயத்தில் அப்பப்போ நமக்கு நிறைய தர்ம சங்கடங்கள்லாம் வரும். அதனால நான் உனக்கு அதை பற்றி உபதேசம் பண்ண போகிறேங்கிறார். தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி, அந்த கர்மத்தை பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன். இன்னொன்னையும் சேர்த்துக்கணும், அகர்மச்ச பிரவக்ஷ்யாமி. இந்த இடத்துல ரெண்டு சொல் இருக்கு. எது கர்மம் எது அகர்மம், எது செயல் எது செயலின்மை அப்படிங்கிற விஷயத்தில் அறிவாளிகளுக்கே குழப்பம் இருக்கிறது. எனவே உனக்கு நான் கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் உபதேசம் பண்ண போகிறேன். பிரவக்ஷ்யாமி பிரகர்ஷேண வக்ஷ்யாமி, நன்றாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீ கேட்கலாம். யத் ஞாத்வா அசுபாத் மோக்ஷ்யசே தத்து கர்ம அகர்மச்ச பிரவக்ஷ்யாமி. அப்படி படிக்கணும். எந்த ஒரு ஞானத்தை நீ அடைஞ்சா அசுபம் துக்கத்தில் இருந்து அமைதியின்மையிலிருந்து விடுபடுவாயோ, மோக்ஷ்யசே, எதை அறிந்தால் நீ துன்பங்களிலிருந்து மன அமைதியின்மையிலிருந்து விடுபடுவாயோ அத்தகைய செயலை பற்றியும் செயலின்மையை பற்றியும் நான் உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே உபதேச பிரதிஜை பண்ணுறார். நான் உனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எந்த வேலையை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. அதை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு இந்த இடத்துல பிரதிஜை பண்ணுறார் பகவான். மேலும் இதை பற்றி விளக்கி சொல்ல போகிறார். தொடர்ந்து நாம் படிப்போம்.
கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்